ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பல கிளாப்புகளை கலந்து எப்படியாவது மறுபடியும் ஒரு பேரண்டி நெட்டை கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கும் தேவரகுண்டாவின் அடுத்த படமான த ஃபேமிலி ஸ்டார். కోపం తీరిపోతుందంటే నన్ను కొట్టవే బాబు. ప్రశాంతంగా ఉందిరా బాబు. த ஃபேமிலி ஸ்டார். பசங்க இந்த படத்துக்கு போறது காரணம் மிர்னால் தாக்கூர், பொண்ணுங்க இந்த படத்துக்கு போறது காரணம் தேவரகுண்டா. மற்றபடி படத்துல டெய்லரு டீசரு அதனால எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சான்னு கேட்டா ஒரு வெங்காயமும் கிடையாது. படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்தாலே மிடில் கிளாஸ் அப்பாயிலிருந்து ஏதோ லைட்டாக சுருவன மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் படத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பயங்கரமான கஞ்ச பிசினாரியா இருக்காரு ஹீரோ. அவர் பார்த்துக்கிட்டா ரேஷன் கடையில தான் பொருள் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடாது, வாரத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி மாதத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு பல கண்டிஷன்களை போட்டு கட்டுசிட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. 2 அண்ணங்க இருக்காங்க. 2 அண்ணங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 5 குழந்தைங்க, அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காப்ல. இப்படி ஸ்ட்ரிக்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹீரோவின் வாழ்க்கையில் ஹீரோயின் என்ட்ரி ஆகிறார்கள். அப்புறம் என்ன, நல்லா போயிட்டு இருந்த வண்டி நாசமா போக காரணமா இருந்தது யாருங்க அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்க கதையா. அந்த பொண்ணு வீட்டு மாடியில ரெண்டுக்கு வருது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நல்லா இருந்த ஹீரோ அந்த பிள்ளைய பார்த்தோமா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட பழகினோமா, ஜாலியா இருந்தோமா அப்படிங்கிறத போகணும்னு பார்த்தா அப்படியே தான் ஆகல. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு லவ் மாதிரி டெவலப் ஆகுது. அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோயினும் சேர்ந்தாங்களா, இல்லை நம்ம ஆள் மறுபடியும் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து ஏதாவது வெளியே போயிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக அந்த படத்தை ஊரே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. பட் எனக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஒரு நல்லா தானையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் விஜய் தேவரகொண்டா கொடுத்தவங்க நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இது ஒரு ஓவர் ஆக்டிங் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். அதாவது ஹீரோ எதை பண்ணாலும் என்ன சொல்றது, காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டா தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்தாலும் ஒரு ஹை ப்ரெஷர் ஹை எமோஷனில் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஊரில் எப்படி விஜய் சேதுபதி ஒரு காலகட்டத்தில் கத்திக்கிட்டே இருந்தாரோ அந்த மாதிரி இதில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹை எமோஷனில் ஹீரோ ட்ராவல் பண்ணுவார். அதெல்லாம் விஜய் தேவரகொண்டா நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் நல்லாவே நடிப்பார், அதில் ஒன்றும் சொல்றது இல்லை. அதே மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி படம் ஃபுல்லாக நல்லா ஹை பிச்சில் எல்லாம் ஆக்டிவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தில் காமெடியாக அவரே பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் எமோஷனல் சீனுக்கு மட்டும் தான் மற்றவங்க தேவைப்படுறாங்க. இல்லைனா படத்தில் அவர் மட்டுமே நடிச்சு தள்ளியிருப்பார் போல. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவரே நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு படம் ஃபுல்லாக இருக்காங்க, பெருசாக டைலாக்லாம் இல்லை. பட் மூஞ்சி மட்டும் காட்சி எமோஷனில் எல்லாத்தையும் கன்வே பண்ணும். அதெல்லாம் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க மிர்னால் தாக்கூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க எமோஷனாக பார்க்க நம்ம ஆளுக்கு போகிறாங்க, அவங்கள பார்த்தா போதும் அப்படின்னு போவாங்க. அவங்களுக்கும் ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் பாட்டெல்லாம் ஓகேவா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் நம்ம ஊரில் காட்டுவாங்க. அது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ரை சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வெளிநாடு போனால் அங்கே பனிப்பொழிவாயிருது அப்படின்ட்டு அது கொஞ்சம் வெள்ளையா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. 2 சைடுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா டெக்னிக்கலும் விஷயத்துலையும் படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான படம் தான் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் பார்த்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மிடில் கிளாஸில் லைஃபு, அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் அதில் அவங்களுக்கு இருக்க சந்தோஷம், ஹாப்பினஸ், எமோஷனு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காமெடி எமோஷன் அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்குள்ளே திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருப்பீங்க. அதுவும் அந்த ஒரு ப்ரிடிக்டபிளாக இருந்தது, இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் தெலுங்கு படம் வழக்கப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹைதராபாத்தில் நடந்த, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக அமெரிக்காவில் லண்டன்லேயும் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் கிளம்பி வெளிநாடு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு யூஎஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் விஜய் தேவரகொண்டா தான் நடிச்சு தெளிந்தார் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாரும் சும்மா சுற்றி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இதில் காமெடி பண்ணது, எமோஷனல் பண்ணது அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சரி இப்படியே போயிட்டு இருந்தா எப்போ தான் கொண்டு போய் வண்டியை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் தான் படத்துக்கு ஓட்டாமல் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹீரோயினும் ஈஸியாகவே சேர்ந்துருக்கலாம். அதுக்கு தேவையில்லாமல் என் மகன் கூப்பிட்டு அப்புறம் கேஜிஎஃப் வில்லன் கூப்பிட்டு தேவையில்லாமல் அவர் வில்லன்னு காட்டி அவர் கேரக்டர் வேஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வெண்ணிலா கிஷோர் அவர் ஒரு காமெடியன், விஜய் தேவரகொண்டாவே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் இதுக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவரே வேஸ்ட் பண்ணி போட்டாங்க.
அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம கூட வழக்கப்படி ஜெகவதி பாபு இருக்காரு. அவர் படத்துல எதுக்கு இருப்பாரு, படத்தை எல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து அவரை காட்டவே இல்லை. 2 சீன் போட்டு காட்டிவிட்டு இந்தாங்க அவ்வளோதான் உங்களுக்கு கால்ஷீட் முடிச்சு அனுப்பிட்டாங்க போல. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து எங்கே போய் எங்கே முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் போயிட்டே இருந்து சம்மந்தம் இல்லாமல் கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா தான் படம் போய்கிட்டு இருந்தது. போயிட்டு இருந்த படத்தை வந்து முடிக்க தெரியாமல் முடிச்ச கதையா, மொட்டையை அடிக்க தெரியாமல் அடிச்ச கதையா ஆக்குற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கோடு விழுந்த ரத்தம் வந்துருச்சு கடைசியில் ஹீரோ மூஞ்சில. அதை சொல்ல வந்தேன். அந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக போயிட்டு இருந்த படம் அந்த ஃபீலை கெடுத்து ஒரு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 6/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.